அதாவது பண தேவைங்கிறது அதிகமாக இருக்குது. எல்லாத்துக்குமே பண தேவை அப்படிங்கிற விஷயம் இல்லைன்னு எதுவுமே செய்ய முடியும். பிற்குடி காலகட்டத்தில் பணம் வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பணத்துக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ பணம் வில்வ மரம்னு சொல்லி இருக்குது. அதாவது சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய வில்வ மரம். அந்த வில்வ மரம் யாருன்னா லட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது. வில்வ இலை, வில்வப்பூ எல்லாம் லட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ சரஸ்வதி இப்போ லட்சுமி பூஜைக்கு என்ன வைக்கணும்? வில்வப்பூ வச்சா ரொம்ப நல்லா செய்யும், வில்வ இலை வச்சா நல்லாயிருக்கும். நாம் என்ன பண்ணுறோம்? வில்வ மரத்துக்கு அடியில் கொண்டு போய் 2 விளக்கு வச்சு தண்ணி ஊற்றிடணும். முதல்ல வில்வ மரத்துக்கு அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு 2 விளக்கு வச்சு மகாலட்சுமியோட மந்திரம், உங்களுக்கு ஏதாவது மந்திரம், எந்த மந்திரம் தெரிஞ்சாலும் மகாலட்சுமியோட மந்திரத்தை ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்கள். அந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுங்கள். வில்வ மரத்துக்கு அடியிலே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எந்திரிச்சு ஒரு 3 சுற்றிட்டு மறுபடியும் உட்காந்து மகாலட்சுமி உன்னுடைய அருள் பரிபூர்ணமாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி போட்டு அந்த மரத்துக்கிட்ட தொட்டு கும்பிட்டு, அங்கே விபூதி இருந்ததுன்னா விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுட்டு வாங்க. பொதுவாக வில்வ மர வழிபாடு அழகழகா. ஏன்னா வில்வம் குளிர்ச்சியை தரக்கூடியது. ரொம்ப வெற்றி கிடக்கூடும். காசு பணமெல்லாம் சேரும். பணத்தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் வாழ்க்கையில் வெற்றி செய்கிறதுக்கு வில்வப்பூ, வில்வ மர வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும்.